அவசர பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. மேலே பார்க்கக்குள்ளே சாப்பிட்லாம் போல இருக்கும். நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, சிக்கன் பிரியாணி. சண்டே சாப்பிடாதனால வாரம் ஒரு நாளாக சாப்பிட்ணும். நாளைக்கு சனிக்கிழமை 3 நாள் சாப்பிட மாட்டேன். சண்டே தான். அதனால் அவசர அவசரமாக செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி, அவசர சிக்கன் கிரேவி அட்டகாசமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் அரைச்சிட்டேன். பெரிய வெங்காயம், குட்டி வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போது நல்லா செவந்துருச்சு பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன், ஒரு 5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, வெயில் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் எப்பயுமே சிக்கன் நல்லெண்ணெய் தான். சிக்கனு, மீன் குழம்பு. இதுலேயே ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டால் அடி பிடிக்காது, நல்லா சீக்கிரமும் நல்லா செவந்துடும், நல்லா வதங்கிடும். எப்பயுமே உப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், குயிக்காக ஆகிடும். அவன் கேஸை மிச்சம், வேலை மிச்சம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இது பொண்ணு நிறமாகணும். அப்புறம் ஒரு 6 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றாத ஒரே வேலை. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டு கலரில் வரணும். நல்ல பெரிய பெரிய தக்காளி, 6 தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே 2 கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி பாருங்கள், அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாதிரி அப்படியே எண்ணெய் திரண்டு வரக்குள்ள தான் நம்ம கறி போடணும். நல்லா இதுலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பின்னாடி இதுலேயே மசால் தூள்லாம் போட்டு வதக்குவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக. நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, தனியாத்தூள் 4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன். இந்த எண்ணெயிலே அப்படியே இந்த தக்காளியில் வதக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த இன்னும் கறியே போடல, அதுக்குள்ளே எங்கள் ரியானுக்கு போயிடுச்சு. எங்கள் வீட்டு வாண்டு குலைக்கிது பாருங்கள் வாசனை. இஞ்சி பூண்டு, இந்த மசால், தக்காளி எல்லாம் இப்பயே நல்ல வாசனை. சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு. சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக செமையாக இருக்குங்க. எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போது நல்ல கறி 2-3 தடவை அலசி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அப்படியே பெரிய பெரிய பீஸாக போட்டேன். குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், பெருசாக அப்படியே போட்டேன். பிரியாணி மாதிரி வெட்டி கொடுத்துருக்கோம். தண்ணி இல்லாத இந்த மசாலே கொஞ்சம் நல்லா வேகணும். எல்லாம் போட்டாச்சு. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலே தண்ணி இல்லாத கொஞ்சம் அப்படியே அந்த எசன்ஸில் வேகணும். வெந்த பின்னாடி நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றி, தேங்காய் ஊற்றாது அப்படியே நல்லா கொதிச்சு கறி வெந்தவுடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மசாலா வேகணும். ஸ்டவ் அனல் அதிகமாக வைக்காத, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நல்லா வேக வைங்க. மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். அப்புறங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறேங்க ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா டெய்லி என் வீடியோ வரும் பாருங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நமக்கு தேவைக்கேற்ற தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. கறி வேகணும், அப்படியே திக்காக ஒரே வேலை. எனக்கும் என் குட்டீஸுங்க 2 பேரும் பிரியாணி செய்ய போகிறேன். எல்லாம் அவசர பிரியாணி, அவசர சிக்கன் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக குக்கரில் செய்ய போகிறேன். சும்மா 2 டம்ளர். ஒருவேளை நாளைக்கு வியாழக்கிழமை சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு கிரேவி பிடிக்காது, குழம்பு பிடிக்காது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக இருக்குது பாருங்கள். தேங்காய் ஊற்றாது எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள்,
டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். அந்தாண்ட அடுப்பில் வச்சுட்டு அடுத்து அப்படியே இதில் பிரியாணி பண்ணிக்கலாம். இப்போ கூட திக்காக இருக்கட்டும் ஒரு வேலை. அது 3 பேருக்கு பிரியாணி. அங்கே 3 அப்படியே இந்த அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் பிரியாணி. நான் பிரியாணிக்கு நல்ல எண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 100 எண்ணெய், நெய் இருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன். பட்டை ஒரு பெரிய பட்டை நுணுக்கிட்டேன். லவங்கம் ஒரு 10 லவங்கம், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், முழு ஏலக்காய். ஒரே 7-8 பச்சை மிளகா, குட்டி மிளகா. ஊர் மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. ரோஸ்ட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா மேலே வெடிச்சிடும். இப்போது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் அரைச்சிட்டேன். ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சிட்டேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணிட்டேன் பெரிய பெரியா. நல்லா பொன்னிறம் ஆகட்டும். வாசனை இந்த பக்கம் சிக்கன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா வெந்து சுண்டட்டும், நல்லா வேகட்டும். இந்த பக்கம் நல்லா பொன்னிறம் ஆகணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஒரு 5 ஸ்பூனு, 2 டம்ளர் அரிசி தான், 5 ஸ்பூனு உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்பயே போட்டால் அடி பிடிக்காது, நல்லா சீக்கிரமாக வேலை நடக்கும். 2 டம்ளர் தான், ஒரு 5 ஸ்பூன், அவ்வளோதான். 1/4 கிலோ கறி, 2 டம்ளர் அரிசி. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி ஒரு 5-6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இந்த 2 டம்ளர் இருக்குது. சின்ன டம்ளர் தான், ரொம்ப பெரிய டம்ளர். காபி டம்ளரோட கொஞ்சம் பேர் ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு சவுண்டுக்குனா தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி. லெமன் புளிஞ்சுதான் தக்காளி போடும். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். நல்லா தக்காளி வதங்கட்டும். கறி போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். புதினா அங்கே தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே கறி வதங்கட்டும். புதினா பறிச்சுட்டு வந்து அந்த கறியிலே போட்டு வதக்கலாம். திடீர் பிரியாணி. மஞ்சத்தூள், நான் மஞ்சத்தூள் கட்டாயம் போடுவேன். இப்போ கலர் பவுடர்லாம் போட மாட்டேன். புதினா தோட்டத்தில் வச்சுருக்கோம், தொட்டியில் ஒரு தொட்டி நிறையா இருக்குது. அது போய் பறிச்சிட்டு வந்து, புதினா இல்லை, இப்போ பறிச்சிட்டு வந்து ஆஞ்சி போட்டுட்டேன். ஒரு கைப்பிடி நிறையா போட்டேன். தயிர் குட்டி கப்பில் ஒரு கப்பு தயிர். பிரியாணிக்கு தயிர் தான், வெயில் வேறு அடிக்குது. இந்த டேஸ்ட்டே தயிர் லெமன் நல்லா இதில் எல்லாமே போட்டாச்சு. கறி நல்லா வேகட்டும். பாதி வெந்த உடனே எலுமிச்சை மலம், அரை எலுமிச்சை மலம் முகத்தில் புளிஞ்சிட்டு எலுமிச்சை மலம், அரை எலுமிச்சை மலம். ஏன்னா 2 டம்ளர் அரிசி தான், தக்காளி நிறைய போட்டிருக்கோம், ரொம்ப புளிப்பாயிடும் சாதம். நீங்கள் எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டிங்கன்னா கறியும் உடையாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நமக்கு நல்லது. வெயிலுக்கு அதுக்கும் சிக்கன் பயங்கர சூடு. எல்லாம் வாசனை பிடிச்சிட்டு கத்துறாங்க. நான் என்ன பண்ணுறது? பூனை ஒரு பக்கம், டாகு ஒரு பக்கம், சிம்பா ரியான் 2 பேரும் வாசனை பிடிச்சிட்டு கத்துறாங்க. என்ன சவுண்ட். நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி தான். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் அரிசி, 6 கிண்ணம் வச்சாச்சு. 6 கிண்ணம் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். எல்லாமே போட்டோம், உப்பு எல்லாமே போட்டோம். நெய் 1 ஸ்பூனு. நைட் டைமாக இருக்குது, அதனால 1 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டேன். எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் வேறு ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய். நெய் போட்டால் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
எல்லாம் போட்டாச்சு. தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து விசில் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து திறந்து நல்லா கிளறி விசில் போட்டு ஒரே விசில். நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்க. கொதித்து அரிசி போட்டேன். அவ்வளோதான். இப்போ சும்மா குக்கர் போட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு திறந்து நல்லா மூடாதுங்க. சும்மா கொதிக்கிட்டோன்னு திறந்து நல்லா கிளறி மூடி விசில் போட்டு ஒரே விசில். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம். செம்ம வாசனைங்க. சிம்பிளாக அவசரமாக செய்கிற பிரியாணி தான் அருமையாக இருக்கும். சூப்பருங்களா? ஒரு சாதம் ஒட்டாது. செமையாக இருக்குது சாப்பாடு. கலர் பவுடர்லாம் போட மாட்டாங்க. அங்கே பிரியாணி சூப்பராக ரெடி. அவசர பிரியாணி, அட்டகாசமான பிரியாணி. வாங்க டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்லாம். செமையா பிரியாணி, அட்டகாசமான பிரியாணி. வாங்க செமையா சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாம். தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். சூப்பர் சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க. தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி அங்கே இருக்கு. பிரியாணி. வாங்க சூப்பராக சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க.